எப்போவுமே நம்ம சாத்விக் மட்டும்தான் கிருஷ்ணர் வேஷத்தில் ரெடி ஆவான். இந்த முறை பார்த்தீங்கன்னா 2 ராதையும் ஒரு கிருஷ்ணரும் ரெடி ஆயிருக்காங்க. அதுவும் சாத்விக்கு மையா பாப்பாவை கிள்றதே ஒரு வேலையாகவே போச்சு. அதோடவே கண்ணன் ராதை கெட்டப்பில் எக்கச்சக்க குழந்தைகளை ஒட்டுக்கா பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி. நம்ம சாத்விக் எப்பவும் போல் ரெடி ஆயிருக்கான். இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக மையா பாப்பாவும் வந்திருக்கு. 2 குட்டீஸுமே தூங்கி எழுந்திரிச்சு தூக்க கலக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இருந்தாலும் நமக்கு டைம் ஆச்சுங்கனால மேக்கப் போடுறக்க ஆரம்பிச்சிட்டோம். சாத்விக் கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும். கூடவே அவனுக்கு இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வேஷம் போட்டு பழக்கம் இருக்குது. ஆனால் மையா பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டாங்க. எல்லா வருஷமே நான் தான் இவங்களுக்கு மேக்கப் போட்டு விடுவேன். ஒரே ஒரு குழந்தைங்கனால ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 3 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்று நம்ம சாத்விக், இங்கே பாருங்கள் கவிதாக்கா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு. இனி பேக் டு பேக் மையா பாப்பாவும் இருக்குது, நம்ம அர்ச்சனா பாப்பாவும் இருக்குது. 3 பேர் இருக்காங்க. மையா பாப்பா பாருங்கள் ஒவ்வொன்றா போடுறக்கு ஆரம்பிச்சோன்னையும் இவங்க நம்மளை என்னடா பண்ணுறாங்க, கழுத்தில் இருக்கிற மாதிரி என்னென்னமோ போடுறாங்களேன்ட்டு பார்த்துட்டே இருக்குது. தோணும் போதெல்லாம் இன்டர்வல் விட்டு விட்டு அழுந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு மேக்கப்பு போட விடலை. மையோட கெட்டப்பே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே பண்ண விடலை. அதுவும் பொட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோன்னுமே அழுகிறக்கு ஆரம்பித்தது தாங்க. ஒரு கிரீடம் வைக்க விடலை, ஷால் போட விடலை, எதுவுமே பண்ண விடலை. அதனால் சிம்பிள் அண்ட் நீட்டாக விட்டுட்டோம் பாப்பாவுக்கு. அடுத்தது நம்ம அர்ச்சனா பாப்பா. அர்ச்சனா பாப்பாவுக்கு வேணால் எக்கச்சக்க மேக்கப் போட்டு விட்டோம். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் கொண்டாடினதே கிடையாது. சாத்விக்கை மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 3 பேர் இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸு எல்லோரும் கச்ச கச்சன்னு ஒரு நல்ல கூட்டமாக சூப்பர் வைபாக இருக்குங்க. கண்ணன் ராதை வேஷமெல்லாம் போட்டு குழந்தைகளை ரெடி பண்ணி முடிச்சோடனே நம்ம சாமி ரூமையும் ஒரு சைடு ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாகவே கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு குட்டி கிருஷ்ணர் நல்லா வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரியும் தவிழ்ந்து போகிற மாதிரியும் இருக்கக்கூடிய ஐடல்ஸோ ஃபோட்டோஸோ அதை வச்சு கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக குழந்தைக்காக வேண்டுறவங்க இந்த மாதிரி தவிழ்கிற கிருஷ்ணராகவும் வெண்ணெய் சாப்பிட்ருக்கிற கிருஷ்ணராகவும் குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணரை வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதோடவே நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு வெண்ணெய், தயிர், பால், மோருன்னு எல்லா விதமான பால் ப்ராடக்ட்ஸையும் எடுத்து வைங்க. இப்போ நம்ம குட்டி கிருஷ்ணரை உள்ளே கூட்டிகிட்டு வர போகிறோங்க. அரிசி மாவில் கால் வச்சு காலச்சு அப்படியே வச்சு உள்ளே வந்துட்டுருக்காரு. எடுத்துனையும் நம்ம கீழ் வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க, அர்ச்சனா பாப்பாவோட வீட்டுக்குள்ளே. இங்கே சாமி கும்பிட்டு முடித்தோடனையும் இங்கேருந்து நம்ம மேலே போக போகிறோம் எங்கள் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே போகிறது நம்ம குட்டி கிருஷ்ணர் தான். குட்டி கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு போகவும் அவரோட கால் தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளோட ராதை குட்டியும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. கிருஷ்ணருக்கு நடந்து பழக்கம் இருக்கிறதுனால அவர் முன்னாடி போயிட்டார். ராதை குட்டிக்கு இதான் ஃபஸ்ட் இயர். நம்ம சாத்விக்கு விட ஒரு வயசு சின்ன பாப்பா இது வேறு. மாவை மிதித்து இதுக்கு முன்னாடி நடந்த பழக்கம் இல்லாதனால பாப்பா வேணால் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு. சாத்விக்கு என்னமோ முன்னாடி ஈஸியாக போயிட்டான். இப்போவே ஆல்மோஸ்ட் சாயந்தரம் ஆகிடுச்சுங்க. அதனால் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பி கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ சாத்விக்கு அர்ச்சனா பாப்பாவும் முன்னாடி வந்துட்டாங்க. பின்னாடியே நம்ம குட்டி ராதையும் வந்துட்டுருக்கா. வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹோம்மேட் ஸ்வீட் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாவது வெண்ணெய், நெய் எல்லாம் போட்டிருக்கோம். சாத்விக் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கான். பாப்பா தான் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. சாமி கும்பிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னையும் சாமி பாட்டு பாடுறதுக்காக அர்ச்சனாவும் அக்ஷயாவும் பாட சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த பஜனையும் தெரியாது. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக ஏதாச்சும் பால் கீழே ஏதாச்சும் குடிக்க வைங்கடி. சரி, ஏதோ ஒரு ஜஸ்ட் 23 கொஞ்சம் பாலை கொடு சாங்கியம்.
கொஞ்சம் சாங்கியம். இந்த கண்ணன் ராதைகள் யாராச்சும் குடிங்க பாப்பால. ஒரு சைடு கோகுலாஷ்டமியோட செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே. அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து கேக் வெட்டி இங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டோம். கிருஷ்ணர் அண்ட் ராதையோட செலிப்ரேட் பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவோட ஃபேவரட் காட். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டோங்க. எனக்கு சீக்கிரமே நம்ம கோயிலுக்கும் போகணும். சாயந்தரத்துக்கு மேலே தான் எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைகளை ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கோயிலில் வந்து செம்ம பிரசித்தியாக இருக்கும் இன்றைக்கி. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கேக் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கோயிலில் போய் பார்த்தா ஓ மை காட் சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைகள்லாம் விதவிதமான டெக்கரேஷனில் இருந்தாங்க, செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் நிற்கிற மாதிரி அவ்வளோ க்யூட். இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டி ஒரு 6 மாத குழந்தைகள்லாம் கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் ஒரு சில குழந்தைங்களுக்கு நல்லாவே ப்ளூ பெயிண்ட் அடித்து கண்ணன்னு காட்டுறதுக்காக ஃபுல் ப்ளூவில் வந்திருந்தாங்க, செம க்யூட்டாக இருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிறது தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில். இங்கேருந்து பக்கத்துலேயே பெருமாள் கோயிலும் இருக்குது. இங்கே தான் எல்லாருமே கேதர் ஆவாங்க. இப்போ எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா குனியமுத்தூர் மக்கள் ஃபுல்லாகவே இங்கே தான் இருப்பாங்க. ஆடியன்ஸ் உட்காரதுக்காக இங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், மக்கள் எல்லாம் இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே ஒரு குட்டியோட ஸ்டேஜ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் எல்லா குழந்தைகளும் வந்து விதவிதமாக ஃபோட்டோக்கு போசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கூடவே இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பார்த்து ஜாலியாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த குழந்தைகளில் யார் இருக்கிறதுலேயே சூப்பராக மேக்கப் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரைஸஸும் கிடைக்கும். சாத்விக் அந்த ஸ்டேஜ்லேருந்தே ஓடி வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் நான் அவனுக்கு இத்தனை பேர் ஒட்டுக்கா பார்த்தோன்னையும் ஒரே வெக்கமாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான். இங்கே வந்து நின்று ஓரமாக நின்று விளையாண்டுட்டு இருக்கு பாப்பா. இங்கே எக்கச்சக்க குட்டி கிருஷ்ணரும் நிறைய ராதை குட்டிங்களும் இருக்காங்க. மெயினாக ராதை பாப்பாங்கள்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. செம்ம க்யூட்டான மேக்கப், அதுவும் ரொம்ப குட்டி இருக்கிறதுலே அந்த 6 மாதம் 8 மாதம் தவுழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்களாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் குட்டி கிருஷ்ணர் நின்றுருக்காரு பாருங்கள் நம்ம சாத்விக். இங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் கேதர் பண்ணி அடுத்த வருஷம் வேறு மாதிரி நம்ம மேக்கப் போட போகிறோம் பாருங்கள். இவ்வளோ வருஷத்தில் இந்த வருஷம் தாங்க நிஜமாலுமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இவ்வளோ வருஷம் ஜஸ்ட் நேம் சேக்குக்கு அழகாக மேக்கப் போடணும்னு நினச்சமோ தவிர கிருஷ்ணர் இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே மற்ற குழந்தைகளோட சேர்த்து இவ்வளோ கிருஷ்ணர் ராதையை ஒட்டுக்க வச்சு பார்த்து அந்த மாதிரிலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணினதே கிடையாது. எங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன்.